1999 ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த காஸ்பல் ஸ்பார்க் மினிஸ்ட்ரிஸ். இது சபை பாகுபாடற்ற ஒரு மிஷனரி ஸ்தாபனமாகும். தற்பொழுது 37 மிஷனரிகளை கொண்டு வட இந்தியாக்களில் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் பணியை செய்து கொண்டு வருகிறோம். இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். அநேக சுவிசேஷம் அறியாத மக்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சபைகள் கட்டப்படாத இடங்களில் சபைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு ஏவினால் கொடுத்து தாங்குங்கள். எங்கள் ஊழியங்களுக்கு ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பொதுவா அழுகை என்பதை நம்ம யாருமே விரும்ப மாட்டோம். ஆனாலும் அழுகையில 2 விதம் இருக்கிறது. சந்தோஷத்தின் மிகுதினாலே சில நேரங்கள்ல அழுகை வரும். ஆனால் அதிகபட்சம் நம்முடைய சரீரத்திலேயோ மனதளவிலேயோ நம்ம ஒரு வேதனையை அனுபவிக்கும் பொழுது, அல்லது நம்முடைய உடன்பிறப்புகள், நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர்கள், நண்பர்கள் கஷ்டத்தை அனுபவிக்கும் பொழுது நம்மையும் அறியாமல் அதை பார்க்கும் பொழுது கண்ணீர் வரலாம். பொதுவாகவே கண்ணீரை யாரும் விரும்ப மாட்டோம். சங்கீதம் 30:5 அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சாயங்காலத்திலே அழுகை தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகுமா? பொதுவா சந்தோஷம், மகிழ்ச்சி இது எல்லாமே சாதாரண பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. ஆனால் களிப்பு, ஆனந்தம், பேரானந்தம், அக்களிப்பு என்று சொல்லப்படுகிறதான வார்த்தைகள் தமிழுடைய சிறப்பாக இருந்தாலும் நம்முடைய வேதத்துல ஆண்டவர் நம்மை உருவாக்கின தெய்வம் நமக்கு கொடுக்கிற ஒரு சந்தோஷத்தின் மிகுதி அல்லது ஒரு மகிழ்ச்சியின் மிகுதி, இந்த உலகம் கொடுக்க கூடாத ஒரு சந்தோஷத்தை குறிக்கிறதான் அக்களிப்பு, பேரானந்தம். ஹல்லேலூயா. அப்போ மாலையிலே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில அழுகை இருக்கலாம். ஆனால் அடுத்த நாள் காலையில ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சினாலே, களிப்பினாலே அவர் நிரப்புகிறாராம். அப்படி என்றால் இந்த இரவு வேளை இருக்கிறதே, அந்த இரவு வேளையில ஏதோ ஒண்ணு நடக்குது, அப்படிதானே? அந்த வசனத்தை நீங்க எல்லாம் வாசித்து பாருங்களேன். மாலையிலே அழுகை தங்கும், விடியற் காலத்துல களிப்பு உண்டாகும். அப்ப நைட்டுக்குள்ள என்ன அந்த மாற்றம்? அந்த மாற்றம் எப்படி வருகிறது? அந்த மாற்றம் வருவதற்கு காரணம் என்ன? அங்கதான் ஆவிக்குரிய ரகசியமே இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை விளக்குவதற்காக நம்முடைய வாழ்க்கையில மாலையில ஒருவேளை அழுகை நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால், அந்த அழுகையை மாற்றி ஒரு ஆனந்த களிப்பை, ஒரு சந்தோஷத்தை, மன மகிழ்ச்சியை, ஒரு பேரானந்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இரவு வேளையில நம்ம என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதற்கு ஆதாரமாக நம்முடைய முற்பிதாக்களிலே ஒருவரை நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். அவருடைய வாழ்க்கையில அழுகை வந்தது, மாலையில அழுகை வந்தது. ஆனால் இந்த இரவு நேரத்துல அவர் செய்த காரியங்கள் அடுத்த நாள் காலையில ஒரு பெரிய சந்தோஷத்தையும், மன மகிழ்ச்சியும், சமாதானத்தையும், ஆனந்த களிப்பையும் உண்டாக்கிட்டு. அப்ப அவர் அதுக்கு என்ன செய்தார், அவர் என்ன செய்தார் என்பதை குறித்து ஒரு 4 காரியங்கள் என்னோடு கூட இருக்கீங்களா? ஒரு 4 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்னோடு கூட ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளலாம். ஜெபங்களிலே பல விதங்கள் இருக்கிறது. கண்ணை மூடி ஜெபம் பண்ணலாம், கண்ணை திறந்து ஜெபம் பண்ணலாம், முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணலாம், நடந்து ஜெபம் பண்ணலாம், 1 நிமிஷம் ஜெபம் இருக்கிறது, மனசுக்குள்ள ஜெபம் பண்ணலாம், சத்தமா ஜெபம் பண்ணலாம், சந்தோஷமாக ஜெபம் பண்ணலாம், கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணலாம், பெருமூச்சோடு ஜெபம் பண்ணலாம். நிறைய விதங்கள் இருக்கிறது வேதத்தில். ஊக்கமான ஜெபம் இல்லையா? ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணலாம், விடாப்பிடியாக ஜெபம் பண்ணலாம், ஆண்டவர்கிட்ட கெஞ்சி ஜெபம் பண்ணலாம், விண்ணப்பம் பண்ணலாம், வேண்டிக் கொள்ளலாம், மன்றாடலாம். ஜெபத்திற்கு இத்தனை காரியங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதத்துடைய மகத்துவங்களே வித்தியாசமானவைகள். இந்த யாக்கோபு குறித்து தான் இந்த வேளையில் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். 32ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 22, 23. ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும்
தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து, நல்ல கவனிங்க, அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாக தெரியும். யாக்கோபு பல ஆண்டுகள் லாபானுடைய மாமனாருடைய வீட்டில் வேலை செய்து அவன் இப்பொழுது தன்னுடைய சொந்த தேசத்திற்கு அவன் திரும்பி வருகிறான். வரும் பொழுது நடைபெறுகிற ஒரு சம்பவம் தான் இந்த காரியம். அவன் திரும்பி வரும் பொழுது இந்த யாப்போக்கு என்கிற ஆற்றை அவன் கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த ஆற்றை எல்லாரையும் கடக்க பண்ணுகிறான். தன்னோடு கொடுத்த வேலைக்காரிகள் ஆடு மாடு தன்னுடைய குடும்பம் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டான். இப்போ அவன் தனியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த வசனத்தை 23ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தினான். அந்த வார்த்தையை நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. ஆண்டுடைய சமூகத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே எந்த காரியம், எந்த நபர், எந்த சூழ்நிலை நம்மை கண்ணீருக்குள்ள ஆண்டுடைய சமூகத்துக்கு நேராக கொண்டு போகிறதோ அதை குறித்து நாம் கண்ணீரோடு கூட ஆண்டவரிடம் வேண்டுதல் செய்வதற்கு திட்டமிடும் பொழுது முதலாவது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், சில நேரங்களில் பல பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். அதற்கு ஒரு முடிவு வேணும். இரவு நேரத்தை நீங்க திட்டம் பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க. இரவு வேளையில் எல்லாரும் தூங்கின பிறகு அமைதியாக ஆண்டோட சமூகத்துல நீங்க எந்த பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டு இருக்கிறீர்களோ, எந்த காரியம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறதோ, எந்த பிரச்சனைக்கு முடிவு தெரியவில்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீர்களோ அதற்காக ஆண்டோடைய சமூகத்துல கண்ணீர் சிந்தி பாருங்கள். அதனுடைய விளைவே வித்தியாசமாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த யாக்கோபு எல்லாவற்றையும் அவன் முயற்சி செய்து பார்த்துட்டான். ஆனால் இப்பொழுது அவனுக்கு ஒரே ஒரு வழிதான். ஒரு சின்ன ஞாபகம் வருகிறது, ஏசாவுடைய ஞாபகம். 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடைபெற்ற சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவன் கேள்விப்பட்ட வார்த்தை ஞாபகத்துக்கு வருகிறது. என்ன வார்த்தை? ரெபெக்காள் சொல்லுகிறாள், அப்பா சாகிற நாள் ஒரு நாள் வரும், அப்போ யாக்கோபை கொலை பண்ணி விடுவேன் என்று ஏசா சொல்லுகிறான். இப்படி சொல்லி அவன் தன் மனதை தேற்றிக் கொள்கிறான். ஆகவே நீங்க இருக்காத, நீ மாமா வீட்டுக்கு ஓடி போயிருன்னு அம்மா சொன்னான். ஏசா சொன்னதை நேரடியா கூட அவன் கேட்கல. அம்மா ஏசா இப்படி சொல்லுகிறான் என்று சொல்வதை தான் அவன் கேட்டு அன்றைக்கு ஓடி போனான். இன்றைக்கு அந்த வார்த்தை அவனுடைய மனசுல இருக்கு, வந்துச்சு. நீங்க பைபிள்ல இதுக்கு முந்தின அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இதை கேள்விப்பட்ட உடனே அவன் யோசிக்கிறான். தன்னுடைய வேலைக்காரர்கள் ஒரு சிலரை ஏசாவிடம் அனுப்பி, எங்க அண்ணனை போய் சந்திங்க, சந்திச்சு என்ன சொல்லணும், எங்க எஜமானாகிய யாக்கோபுக்கும் ஆடு மாடுகள், வேலைக்காரிகள் எல்லாமே இருக்குது, அவன் பரதேசி மாதிரி வரல, எல்லா ஆசீர்வாதமும் அவருக்கு இருக்குது, அவர் உங்களை சந்திக்கிறதுக்கு வர்றாரு அப்படின்னு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி ஒரு வெள்ளோட்டமாக ஆட்களை அனுப்புகிறார். அவங்க ஏசாவை சந்தித்து விட்டு இங்க மறு செய்தி கொண்டு வருகிறார்கள். என்ன மறு செய்தி கொண்டு வர்றாங்க? உங்க அண்ணனை போய் பார்த்தோம், உங்க அண்ணன் 400 பேரோடு கூட, எத்தனை பேரோடு கூட? 400 பேரோடு கூட அவரும் உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த கம்யூனிகேஷன்ல, தொடர்பு கொள்வதில் சில ஏற்றங்கள் இறக்கங்கள் ரொம்ப அவசியம் இல்ல? இவங்க ஒருவேளை பதட்டப்பட்டு சொன்னாங்களோ என்னமோ தெரியல, ஐயா நான் உங்க அண்ணனை பார்த்தோம், உங்க அண்ணனும் 400 பேரோடு அவர் வர்றாராம் அப்படின்னு சொன்னாங்களா? உங்க அண்ணனை பார்த்தியா, உங்க அண்ணன் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு, உங்களை வரவேற்கிறதுக்காக 400 பேரோடு அவர் வர்றாராம். கண்டிப்பா இப்படி சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஏன் அடுத்த வசனம் சொல்லுது, இந்த 400 பேரோட வர்றாருன்னு சொன்ன உடனே யாக்கோபுக்கு பயமும் கலக்கமும் உண்டாயிட்டான். அப்போ வேலைக்காரர்கள் எப்படி சொல்லியிருப்பாங்க, ஐயா நாங்க போனோம், உங்க அண்ணன் என்ன அவருடைய ஃபிகர், ஐயோ பயங்கரமா இருக்கிறாரியா, ஆமாயா உங்களை விசாரிச்சாரு, ஆனா அவர் 400 பேரோட அவர் வர்றாரையா, உங்களை எதிர்கொள்ள வர்றாங்களா.
இது இந்த டோன் பாத்தீங்களா யாக்கோவுக்கு பயத்தை உண்டாக்கிச்சு. ஆனா உண்மை என்னமோ நமக்கு தெரியாது இல்ல. ஆமா, இப்போ யாக்கோபு பயப்படுகிறான், கலங்குகிறான். பல வழிகளை அவன் யோசித்து பார்த்திருந்திருப்பான். ஏன்னா யாக்கோபு ரொம்ப மூலக்காரன். யாரை எப்படி காலவாரணும், எப்படி கவுக்கணும் இல்ல எல்லாமே நல்லா தெரியும். அவன் என்னதான் யோசித்து பார்த்தாலும் அவனுடைய மூளைக்கு ஒரு காரணமும் தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு ரீசனும் கிடைக்கல. கடைசி அவனுக்கு பெத்தேலில தனக்கு தரிசனம் கொடுத்த ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தான். அதுதான் வழி, அவரை விட்டால் வேற வழி இல்லை. என் தேவனைத்தான் என்னை அழைத்து என்னை தெரிந்து கொண்ட எங்கள் தேவனைத்தான் நான் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு காரியத்துக்கு அவன் வந்துட்டான். இத மனைவிட்ட சொல்லல, பிள்ளைகிட்ட சொல்லல, வேலைக்காரட்ட சொல்லல. அவனுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு தீர்மானம். எல்லாரையும் யாப்போக்கு என்கிற ஆற்றை அவன் கடக்க பண்ணிவிட்டான். எல்லாரும் நீங்க முன்னாடி போயிட்டுங்க. அன்று இரவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா அந்த 32ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்ப்பீங்கன்னா இரவு மாலை வேளையில அடுத்த நாள் காலையில தான் அவனுக்கு இந்த சந்தோஷம் கிடைக்குது. அப்படி என்றால் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் கூட நம்ம வைத்துக் கொள்ளலாம். இந்த நேரத்துல ஆண்டவருடைய சமூகத்துக்கு அவன் வந்து விட்டான். அப்படி வரும் பொழுது அவன் செய்த முதல் காரியம் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தினான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வரும் பொழுது நாம் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்த வேண்டிய அவசியம் உண்டு. ஏன் அக்கறைப்படுத்த வேண்டும்? எதற்காக அக்கறைப்படுத்த வேண்டும்? ஒரே ஒரு காரியத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 2-3 வாசியங்கள். யாத்ராகமம் 34:2-3 வசனங்கள். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி காலமே என் சமூகத்தில் வந்து நில். உன்னோட ஒருவனும் அங்கே வரக்கூடாது. அந்த மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படக்கூடாது. இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு கூட மேயக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஒருவனும் உன் கூடையும் வரக்கூடாது. ஒருவன் இந்த மலை பக்கத்துல எங்கேயுமே வரக்கூடாது. மூன்றாவது, ஆடு மாடு கூட மிருக ஜீவன்கள் கூட இந்த பக்கத்துல மேயக்கூடாது. ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார். காலையில நீ வா. அங்கதான் ஆண்டவர் அந்த மகிமையான கற்பலகைகளை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை 10 கட்டளைகளை அடங்கிய அந்த பிரமாணத்தை கொடுப்பதற்கு நீ தனியாக வர வேண்டும். ஒருவனும் அவன் கூட வரக்கூடாது. அந்த பக்கத்துல யாரும் இருக்கக்கூடாது. ஆடு மாடு முதலவியான கூட மேயக்கூடாது. நீ தனியாக வா என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். இவ எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு தனியா போகிற. ஏன் தெரியுமா? சில நேரங்கள் நம்ம தனியா இல்லைன்னா டிஸ்டர்பன்ஸ் வரும். அப்பதான் மொபைலுக்கு ரிங்னு. ஒருவேளை இந்த சூழ்நிலையில நம்ம வாழுகிற இந்த காலகட்டத்திற்கு இந்த வசனத்தை ஆண்டவர் எழுதியிருந்த என்ன சொல்வாரு? கண்டிப்பா மோசே நீ தனியாக வர வேண்டும். உன்னோடு கூட மொபைல் போன் எடுத்துட்டு வரக்கூடாது. இல்ல, ஆமா, உன்னுடைய அசிஸ்டண்ட கூட்டிட்டு வராத அப்படிலாம் சொல்லியிருப்பார். கேமரா வேண்டாம். இல்ல, நம்முடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்த கூடாதபடிக்கு வருகிற எல்லா தடைகளையும், அது நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது நம்ம பயன்படுத்துகிற பொருட்களாக இருக்கலாம், எதையுமே நீ கொண்டு வர வேண்டாம், நீ தனியாக வா என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். எல்லாவற்றையும் அவன் அக்கறைப்படுத்தி விட்டு தனியாக இருக்கிறான். அடுத்த வசனத்தை வாசிங்க. 32. பின்பு தனித்திருந்தான். போதும். யாக்கோபு பின்பு தனித்திருந்தான். அப்போ எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்துவது ஒரு அனுபவம். இரண்டாவது அனுபவம் தனித்திருக்கிற ஒரு அனுபவம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சில வேளைகளை கூட்டாக ஜெபிக்கிறோம், நல்லது. குழுவாக இணைந்து நம்ம ஜெபிக்கிறோம், நல்லது. சபையாக நம்ம இணைந்து ஜெபிக்கிறோம், ஊழியர்களாக நம்ம இணைந்து ஜெபிக்கிறோம், ரொம்ப ரொம்ப நல்லது. அதை காட்டிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கொஞ்ச நேரமாவது தனியாக ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிப்பது ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா. சரி, இப்போ யாக்கோபு தனித்திருக்கிறான். யாருமே இல்ல, ஆடு மாடுகள் இல்ல. ஆடு மாடுகள் இருந்தா கூட மானு சத்தம் போடும், இல்ல, அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்ல. இரவு வேளை
தனியாக இருக்கிறான். அப்ப என்ன நடக்குது? அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடிமளவும் அவனுடனே போராடி, போதும், அவனுடனே போராடி. மூன்றாவது நம்ம செய்ய வேண்டிய இந்த ஜெபத்துடைய மூன்றாவது ஒரு அனுபவம் என்னன்னா, ஒரு போராட்ட ஜெபம். ஒரு போராட்ட ஜெபம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில காரியங்கள் நம்ம கேட்ட உடனே ஆண்டவர் கொடுத்துருவா. சில காரியங்களுக்கு நாம் கிரயம் செலுத்தி தான் ஆக வேண்டியது இருக்கிறது. நம்முடைய முழங்கால்களை கிரயம் செலுத்த வேண்டும், நம்முடைய தூக்கத்தை கிரயம் செலுத்த வேண்டும். கிரயம் செலுத்தாமல் சில காரியங்கள் நடக்கவே நடக்காது. நம்முடைய சாப்பாட்டை கிரயமாக செலுத்த வேண்டியது இருக்கிறது, உபவாச ஜெபம். நம்முடைய சரீரத்தை சில காரியங்களுக்கு வருத்த வேண்டியது இருக்கிறது, போராட்ட ஜெபமும் அவசியம். சில காரியங்களுக்கு நம்ம ஜெபிக்கும் பொழுது பதில் வரலனா அப்படியே விட்டுருவோம் இல்லையா? ஆனால் பதில் கிடைக்கிற வரைக்கும் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். சிலருடைய ரட்சிப்புக்காக, சிலருடைய மனமாற்றத்திற்காக, அது நிகழ்கிற வரைக்கும் நாம் போராடி ஜெபிக்க வேண்டியது அவசியம். சில பெண்கள் கணவனுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, குடியிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஜெபம் பண்ணிட்டே சொல்லுவாங்க, அவர் திருந்தவே மாட்டார் பாஸ்டர் இல்ல, அவர் அப்படிதான். ஜெபம் பண்ண சொல்லுவாங்க நம்மளையும், ஆனா இந்த வார்த்தையும் அவர் திருந்தவே மாட்டார். ஒரு மனைவிக்கே அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா எப்படி திருந்துவாங்க? அவர்களால போராடி ஜெபிக்கவே முடியாது, விடாப்பிடியாக ஜெபிக்கவே முடியாது, பதில் கிடைக்கிற வரைக்கும் அவர்களால் காத்திருக்க முடியாது. இந்த போராட்டம் யாக்கோபுடைய வாழ்க்கையில எவ்வளவு நேரம் நடக்கும்? நீங்க இந்த வசனத்தை நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த மாலை வேளையில எல்லாரையும் அக்கறைப்படுத்தி விடுகிறார். ஒரு 6 மணி வைத்துக் கொள்ளலாமே. ஆனால் கடைசியா ஆண்டவர் அங்கே அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லும் பொழுது சொல்லுகிறார், பொழுது விடுகிறது, என்னை விடு, நான் போகணும் இல்ல. அப்படி என்றால் அடுத்த நாள் காலையில 6 மணின்னு வச்சுக்கலாமா? 12 மணி நேரம் போராட்டம். 12 மணி நேரம் போராட்டம். யாக்கோபோடு கூட போராடுகிற அந்த ஒரு மனிதன் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கல, ஒரு புருஷன் போராடி ஜெபிக்கிற ஒரு அனுபவம். அடுத்த வசனத்தை வாசிங்க, அப்படியே தொடர்ந்து வாசிங்க. அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அவனுடைய தொடை சந்தை தொட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பதில் கொடுக்க விருப்பம் இல்லை. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய அப்படிதான் கேட்கிறான். ஆண்டவருக்கு பதில் கொடுக்க விருப்பம் இல்லை. ஆனால் அவன் கடைபிடிக்கிற ஸ்டெப் ரொம்ப அழகா இருக்கிறது. எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டான். அவன் பிந்தி தனித்து இருக்கிறான். இப்பொழுது ஒரு புருஷர் வந்து போராடுகிறார். அவரிடமே போராடி ஜெபிக்கிறான். விடாப்பிடியாக அவன் ஜெபிக்கிறான். ஆனாலும் அவனுக்கு பதில் கிடைக்கவில்லை. ஒருவேளை அந்த புருஷன் சொல்லியிருக்கலாம், ஓகே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ போ. அதையும் சொல்லல ஆண்டவர். அவன் போராடி ஜெபிக்கிறான், போராடி கேட்கிறான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடேன். வாசிங்க. அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. இப்போ தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது அவன் நொண்டி தான் நடந்து வருகிறான். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொல்லி விடாப்பிடியாக ஜெபித்த ஒரு மனிதனுக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம் என்ன? தொடை சந்து சுளுக்கப்பட்டவனாக இப்ப நொண்டி வருகிறான். ஆண்டவர்கிட்ட போயிட்டு இப்படி ஒரு சம்பவத்தோட ஒருத்த வீட்டுக்கு வந்தா இது ஆசீர்வாதமா? நிறைய பேர் தலை இப்படி ஆடுது இல்ல, ஆசீர்வாதம் இல்ல. ஒருவேளை இன்றைக்கு அற்புத சுகமளிக்கிற கூட்டங்கள்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா யாராவது போவோமா இல்ல? அப்ப ஏன் வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது? ஏன் இத வேதத்துல எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவர்? அப்படி என்றால் ஒரு ரகசியம் அங்கே இருக்கிறது. நம்ம போராடி ஜெபிக்கும் பொழுது இதுக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதை சார்ந்து வாழுகிறோமோ, எதை அதிகமாக மேன்மை பாராட்டி வாழ்ந்து கொண்டிருந்தோமோ, அந்த காரியத்தில் ஆண்டவர் கொஞ்சம் என்ன பண்ணுவாரு? தொடுவார். இந்த யாக்கோபு தன்னுடைய மூளை, தன்னுடைய பலன் இதையே சார்ந்து வாழ்ந்தவர். சமயத்துக்கு ஏற்றதை போல அவன் என்ன பண்ணிடுவான்? ஆமா, ஏசா பசியில துடிச்சிட்டு இருக்கிறான். சரியான நேரம் ஒரு அண்ணன் சொல்லி ஒரு கூளை கொடுத்திருந்திருக்கலாம், தவறு இல்ல.
இல்லையா? ஆனா அந்த நேரத்துல சரியா அவனுடைய பசியை பயன்படுத்தி கொண்டு உனது சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடு, அப்ப நான் உனக்கு கூழ் தர்றேன். மூளையை பயன்படுத்தி அண்ணனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் வாங்கி கொண்டான். அப்பாவை ஏமாற்றி அண்ணனுக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டான். மாமா வீட்டுக்கு வந்தாச்சு. மாமாவும் மருமகனும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவர்கள் அல்ல. மாமா ஒண்ணு அவனை ஏமாற்ற நினைச்சான்னா இவன் மாமாவுக்கு அதிகமா 18 அடி பாயிரவன் இல்ல. புள்ளி போட்டவைகள் எல்லாம் உன்னுடைய சம்பளமாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே வாதுமை கிளையை வெட்டுனா, ஆங்காங்கே பட்டையை உரித்தா, வெள்ளையா வெள்ளையா அத ஆடுகள் புளிகிற இடத்துல போட்டா ஆடுகள் எல்லாம் குட்டி புள்ளி புள்ளியான போட்ட. மாமாவுக்கு ஒரே தலைச்சர இல்ல. ஆமா, என்னடா இது, போன மாசம் நம்ம பார்க்கும்போது எல்லாமே இப்படி போட்டுச்சு, இப்ப இப்படி போட்டிருக்க. எப்ப யாக்கோபு கொஞ்சம் இங்க வரியா? என்ன மாமா, சொல்லுங்க மாமா, நம்ம சம்பளத்தை கொஞ்சம் மாத்திக்கலாம் மருமகனே. சரி மாமா, சரி மாமா, இன்னையில இருந்து பிளெயினா போடுற குட்டிலாம் உனக்கு சம்பளம், புள்ளி புள்ளியா போட்டதெல்லாம் எனக்கு. ஓகே மாமா, ஓகே மாமா, நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க பெரியவங்க மாமா, நீங்க சொல்றபடியே செய்வோம் மாமா. அதுக்கு பிறகு இவனுடைய மூளையை பயன்படுத்தி வாதுமை குச்சி என்ன பண்ண மாட்டான், போட மாட்டான். அடுத்த மாசம் மாமா வருவாரு, எல்லாம் கணக்கு பார்த்தா மண்டையை சொறிவாரு. யாக்கோபு கொஞ்சம் மாத்திக்கலாமா? மாத்திக்கலாம் மாமா, அதுல என்ன மாமா இருக்குது, சொல்லுங்க மாமா, இன்னையில இருந்து புள்ளி புள்ளி போட்டதெல்லாம் உனக்கு சம்பளம், பிளெயினா போடுறதெல்லாம் எனக்கு. ஓகே மாமா. சோ இப்படி 10 முறை மாமா மருமகனை ஏமாத்த நினைக்கிறாரு, மருமகன் மாமாவை ஏமாத்த நினைக்கிறான் இல்ல. ஆக மொத்தத்துல ஜெயிச்சது யாரு? யாக்கோபு. யாக்கோபு. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு தன்னுடைய மூளையினால எல்லாவற்றையும் செய்தவன், தன்னுடைய திறமை, தன்னுடைய பலன், அதை வச்சு எல்லாம் சம்பாதிச்சிட்டான். இப்ப ஆண்டவர் தொடுகிறார். நம்முடைய சரீரத்தினுடைய முழு பலன் எங்க இருக்கு தெரியுமா? நம்முடைய தொடையில தான் இருக்கு. பிள்ளைகள் பலன் காட்டுறது எங்க காட்டுவாங்க? இங்கேயும் இங்கேதான் பலன். கபடி விளையாடும் போதெல்லாம் இந்த தொடையை காட்டிட்டான் அப்படி அடிக்கிறது. ஏன்னா பலன் அங்கதான் இருக்குது. மட்டன் கடைக்கு போகும்போது கூட எந்த கறியை கேட்கிறோம்? தொடக்கறியை கொடுங்க இல்ல. ஆமா, ஆண்டவர் பார்த்தார், இந்த பலத்துல தானே இவ்வளவு போராடுறல்ல, அவர் தொடதம் பண்ணார். நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோமோ, எதை சார்ந்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம போராடி ஜெபிக்கும் பொழுது அங்கதான் மெதுவா என்ன பண்ணுவார்? ஆண்டவர் தொடுவார். ஆனாலும் இந்த யாக்கோபு என்னை ஆசீர்வதிங்க, சரி இவன் விட மாட்டான்னு சொல்லி அடுத்த காரியம் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? உன் பேர் என்ன? அந்த வசனத்தை வாசிங்க. அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். யாக்கோபு என்றான். ஆண்டவருக்கு பெயர் தெரியாதா? நம்ம தாயின் கருவிலே உருவேற்கப்படுவதற்கு முன்பதாகவே நம்மை அவர் பெயர் சொல்லி அழைத்த தேவன் அல்லவா? அவருக்கு யாக்கோபுடைய பெயர் தெரியாதா? நன்றாக தெரியும். ஆனால் ஏன் ஆண்டவர் யாக்கோபுடைய பெயரை கேட்கிறார்? இப்பமாவது அவன் உண்மை பேசுகிறானா? ஒளிவு மறைவில்லாம பேசுகிறானா? ஏன்னா ஆசீர்வாதத்திற்காக கண்ணு தெரியாத அப்பாவோட வந்து 27ஆம் அதிகாரத்தை வாஸ்து பாத்தீங்கன்னா அப்பா கேட்கிறாரு, நீ என் மூத்த மகனாகிய ஏசாதானோ அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஒன்று இல்லன்னு சொல்லியிருக்கணும், இல்ல அல்லது யாக்கோபுன்னு சொல்லியிருக்கணும். ரெண்டுமே சொல்லல, நான் தான். எவ்வளவு அருமையா அப்படி ட்விஸ்ட் பண்ணி சொல்றான் பாத்தீங்களா? ஆமா, யாக்கோபுன்னு சொல்லல, ஏசா இல்லன்னு சொல்லல, நீ என் மூத்த மகனாகிய ஏசாதானோ, நான் தான். இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, உன் பேர் என்ன? ஆண்டவரே, நான் தான் ஆண்டவரே. சொல்ல முடியுமா? தொட்ட மாதிரி வேற எங்கேயா தொட்டுருவாரு இல்ல. ஆமா, ஆண்டவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரே நான் யாக்கோபு, நான் ஏமாற்றுகிறவனா ஆண்டவரே. தன்னுடைய தவறை அவன் ஒத்துக்கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபத்தினுடைய அந்த வழிகளிலே ஜெபத்தை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுக்கும் பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டிய முறைகளிலே அக்கறைப்படுத்த வேண்டியது ஒரு அனுபவம், தனித்திருக்க வேண்டியது ஒரு அனுபவம், நல்லதுதான். போராடி ஜெபிக்க வேண்டியது ஒரு அனுபவம், நல்லதுதான்.
ஆனாலும் நம்முடைய பாவங்களை, நம்முடைய இயலாமையை நாம் ஒத்துக்கொண்டு, ஆண்டவரே நான் இப்படிப்பட்டவன் தான் ஆண்டவரே என்று நம்மை ஒத்துக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்டு நல்மனம் பொருந்தின பின்புதான் ஆண்டவருடைய கரத்திலிருந்து நன்மையை, ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவரே நான் யாக்கோபு தான் ஆண்டவரே, நான் ஏமாற்றுகிறதான் ஆண்டவரே, ஆண்டவரே நான் பலமுறை நான் ஏமாற்றி இருக்கிறேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே சொல்லி அவன் கெஞ்சி இருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல, நான் யாக்கோபு தான், நான் ஏமாற்றுகிறவன் தான், எங்க அப்பாவை ஏமாத்தின, அண்ணனை ஏமாத்தின, மாமாவை ஏமாத்திட்டேன். ஆனா இப்போ உங்களை விட்டா எனக்கு வழி இல்ல ஆண்டவரே, உங்களை விட்டா எனக்கு வழி இல்லப்பா அப்படி என்று அவன் கெஞ்ச ஆரம்பித்திருப்பான். அதற்கு பின்பதாகத்தான் ஆண்டவருடைய பெயரை மாற்றுகிறார். நீ இப்படி ஒத்துக்கொண்டதுனால நீ ஏமாற்றுகிறவன் அல்ல, நீ எத்தனை கிடையாது, நீ இஸ்ரவேல், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவருடைய பெயரை மாற்றிவிட்டு கர்த்தர் அங்கே அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் நாம் அக்கறைப்படுத்த வேண்டிய காரியங்களை அக்கறைப்படுத்த வேண்டும். தனிமையாக இருக்கிற நேரத்தில் தனிமையாக இருந்து ஜெபிக்க வேண்டும். போராடி ஜெபிக்க வேண்டிய காரியத்திற்கு போராடி ஜெபிக்க வேண்டியது அவசியம். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய தவறை ஆண்டவருடைய சமூகத்துல உண்மையாக அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகு நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவருடைய சமூகத்துல ஏறெடுப்போம் என்றால் அதுக்கு உடனடியாக பதில் கிடைக்கும். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை யாக்கோபு செய்கிறான். அங்கே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்க முடிகிறது. நாம் சங்கீதத்தில் வாசித்தோமே 30:5. மீண்டும் ஒரு முறை வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 30:5. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். இப்போ பாருங்க, இந்த யாக்கோபு இந்த ஜெபத்துல ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்த பின்பு அவன் நொண்டி நொண்டி தான் போகிறான். சரீரத்துல ஒரு பலவீனம், ஆனால் ஒரு உற்சாகம். ஆண்டவர் தன்னை ஆசீர்வதித்து விட்டார். அங்கிருந்து புறப்பட்டு செல்கிறான். அடுத்த நாள் காலையில ஏசா 400 பேரோடு கூட, வேலைக்காரர்கள் சொன்னதை போல 400 பேரோடு கூட அவன் வருகிறான். ஆனாலும் இவனுக்கு கொஞ்சம் பயந்தான். தன்னை இருக்கிற ஆடு, மாடுகள், ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள், அவருடைய பிள்ளைகள், மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் அப்படியே பவுஞ்சாக லைனா எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகா ஒரு மார்ச் ஃபார்வர்ட் போறது மாதிரி நிறுத்தி வச்சிருக்கிறான் போல் இருக்கு. ஆமா, எல்லாருக்கும் நல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஏசாவை வணங்கணும் அப்படின்னு சொல்லி. தொடர்ந்து நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா அடுத்த அதிகாரத்துல ஏசா வருகிறான். 2 பேரும் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்துக் கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட்டி அணைத்துக் கொள்ளுகிறார்கள். 20 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை சாகடிச்சிருவேன்னு சொன்ன அந்த வார்த்தை, அந்த பயம், அந்த கலக்கம் எல்லாம் யாக்கோபு போயிடுச்சு. ஏசாவுடைய மனசுல இருந்த அந்த வன்மம் மாறி போய்விட்டது. காரணம் என்ன? ஆண்டவருடைய சமூகத்திலே முந்தின இரவு யாக்கோபு போராடி ஜெபித்தானே, தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்தானே, எல்லாரையும் அப்புறப்படுத்தி விட்டு தனியா இருந்து ஜெபித்தானே, தன்னுடைய வாழ்க்கையில அவன் செய்த தவறுகளை ஒத்துக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்துல வேண்டுதல் செய்தானே, அந்த ஜெபத்திற்கு கிடைத்த ஒரு பதில், ஆசீர்வாதம், அண்ணன் தம்பிக்குள்ள சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்துல என்ன இருக்கு? அண்ணன் தம்பிக்குள்ள சமாதானம் வரணும்னா இல்ல, இந்த காரியத்திற்காகத்தான் யாக்கோபு ஜெபித்திருக்கிறான். ஒருவேளை ஏசா யுத்தத்திற்கு வந்திருந்தால் எல்லாவற்றையும் அழித்து விடுவான், அது ஒரு பக்கம் பயம். ஆனால் ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்து விட்டார். சுவிசேஷம் பறைசாற்றப்பட உங்களின் பங்கு என்ன? மிஷனரியை தாங்கலாம், ஆலயம் கட்டி கொடுக்க முன் வரலாம், இம்மாணவர்களின் படிப்பு தேவைகளை சந்திக்கவும் உதவி செய்ய முன் வரலாம். ஆதிவாசி பிள்ளைகளின் வாழ்வு வளம் பெற இலவசமாக பள்ளிகள் நடத்தப்பட்டும் வருகிறது. தொடர்ந்து ஊழியத்தை உங்கள் அனுதின ஜெபத்தாலும் உதாரத்துவமான உங்கள் காணிக்கையாலும் தாங்குங்கள்.